அமெரிக்காவின் டெக்சாஸில் மழை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51ஆக அதிகரித்துள்ளது. காணாமல் போன 20க்கும் மேற்பட்ட சிறுமிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதீத கனமழையானது மத்திய டெக்சாஸ் மாகாணத்தையே புரட்டி போட்டுள்ளது. கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகள் உருக்குலைந்து காணப்படுகின்றன. குறிப்பாக கெர் கவுண்டி என்ற பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்பால் டெக்சாஸ் மாகாணம் முழுவதும் இதுவரை 15 குழந்தைகள் உட்பட 51 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் கெர் கவுண்டியில் மட்டும் 43 பேர் பலியானதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவாடலூப் ஆற்றின் அருகே அமைந்திருக்கும் கிறிஸ்தவ இளைஞர் முகாமில் தங்கியிருந்த சிறுமிகளில் 27 பேரை காணவில்லை. அவர்களில் பெரும்பாலானோர் 12 வயதுக்கும் குறைவானவர்கள் என்று டெக்சாஸ் ஆளுநர் டான் பேட்ரிக் தெரிவித்துள்ளார். ஆற்றிலிருந்து 200 அடி தூரத்தில் உள்ள இங்கிராம் என்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கிய தனது குடும்பத்தை காப்பாற்றிவிட்டு ஜூலியன் ரியான் என்ற இளைஞர் உயிரிழந்தார். தன்னுடைய வருங்கால மனைவி, குழந்தை உள்ளிட்டோர் வீட்டின் உள்ளே சிக்கியதை அடுத்து கண்ணாடியை உடைத்து ஜூலியன் அவர்களை காப்பாற்றியுள்ளார். அப்போது கண்ணாடி கிழித்து கையில் காயம் ஏற்பட்ட நிலையில் நீரில் மூழ்கி அந்த இளைஞர் உயிரிழந்தார். ஜூலியன் ரியானை உண்மையான ஹீரோ என்று அவரது குடும்பத்தினர் கண்ணீரோடு கூறுகின்றனர். டெக்சாஸில் டிராவிஸ் கவுண்டி, டாம் கிரீன் கவுண்டி ஆகிய இடங்களில் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 850 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கால் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டும் மரங்கள் முறிந்து விழுந்தும் வீடுகள் சேதமடைந்தும் டெக்சாஸ் மாகாணம் காட்சியளிக்கிறது. அறிவிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மழை பெய்ததால் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மீட்பு நடவடிக்கைகளும் காணாமல் போனவர்களை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மத்திய டெக்சாஸில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய வானிலை சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.